ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த பச்சை மிளகாயும் வச்சு ஒரு தொகை சாதத்து கூட ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நல்லா கொதிக்கிற சாத்தில் உங்களுக்கு பிடிச்சா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்த வாட்டி செய்வீங்க. வாங்க இந்த சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு தொகையை டக்குன்னு செய்யலாம். அந்த தொழில் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஒரு பேன் வைக்கிறேன். பேன் சுடட்டும். நல்லா நம்ம வச்ச பேன் சுட்டுடுத்து நான் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சுடட்டும். நம்ம விட்ட நல்லெண்ணெய் சுட்டுடுத்து நான் இங்கே பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை நல்லா வாஷ் பண்ணி துடைச்சிட்டு காம்பு பகுதி எடுத்திருக்கேன். எடுத்த பச்சை மிளகாயை சேர்த்துறேன். நான் ஒரு 15 பச்சை மிளகாய் போடுறேன். லோ ஃப்ளேமில் பச்சை மிளகாயை வதக்குங்க. பச்சை மிளகாய் வதங்கிட்டு இருக்கும்போதே நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்தேன். இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சின்ன வெங்காயத்துன்னு ஒரு சின்னதாக காரல் உண்டு. நார்மலாக நம்மளோட பெரிய வெங்காயம், இந்த பெல்லாரி வெங்காயம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் உண்டு. இந்த சின்ன வெங்காயத்தில் அந்த ஸ்வீட்னஸ் கிடையாது. வதங்கிட்டு இருக்கும்போதே நல்ல ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே வேர்க்கடலை தோலோடு வச்சுருக்கேன். வறுத்த வேர்க்கடலை தான். இது ஒரு 1.5 டீஸ்பூன் இருக்கும். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கான உப்பு போட்டுக்கிறேன், சரியாக இருக்கும். பர்பஸ் என்னன்னா சீக்கிரமாக வேகும். அதே நேரத்தில் உப்பு இப்பயே சேர்த்துடலாம். உப்பு சேர்ந்து இதில் வறுபடட்டும். ஃப்ளேம் கொஞ்சம் லோவாகவே இருக்கும். நான் இந்த ஸ்டேஜில் புளி கட் பண்ணி புளியை சேர்த்துறேங்க. புளி சேர்த்த கையோட 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா இதை லோ ஃப்ளேமில் வதங்கட்டும். நல்ல லோ ஃப்ளேமில் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், வேர்க்கடலை, புளி, எள்ளு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா நான் வதக்கிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இதை அரைக்கணும். அரைக்கும்போது நான் ஒரு 2 பத்தை தேங்காய் வச்சுருக்கேன். இது பச்சையாக தேங்காய் சேர்க்கணும். இதில் வதக்கக்கூடாது, பச்சையாக தான் சேர்க்கணும். இந்த தேங்காயை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைக்கணும். அரைக்கும்போது உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு. நம்மளோட இந்த பச்சை மிளகாய் சின்ன வெங்காய தொகையில் தயாராகிடும். இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போது நம்ம தொகையிலுக்கு வதக்கினது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே இந்த 2 பத்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். முதல்ல இது ஒரு வாட்டி கோர்ஸாக ஊட்டிடு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விடாமல் முதல்ல அரைச்சிக்கங்க. அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாகான்னு செக் பண்ணிக்க. கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்மளோட தொகையிலுக்கு நம்ம அந்த வறுத்த பானியை கடாய் வைக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு பிஞ்ச் ஜீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு,
ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்கிறேன். கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். நம்மளோட பருப்பு நல்லா கலர் மாறுது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம தொகையிலுக்கு தாளிச்சதை தொகையில சேர்த்துருவோம். நம்ம சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் வச்சு செஞ்ச ஒரு தொகையல். அதில் அஷ்யூர் யூ, ஒரு வாட்டி நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்த வாட்டி செய்வீங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ரைஸ் கூட என்ன மாதிரி இன்க்ரீஸ் போட்டு எப்படி செஞ்சணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்மோஜனா.